நம்மளை மோட்சக்கரை சேர்க்கும் வரைக்கும் இயேசு கிறிஸ்து நம்மை முடிவு பரிந்து ரட்சிப்பார். Praise the Lord. Tomorrow we are going to celebrate the Christmas. இந்த கிறிஸ்மஸ் நாளில் நாம் நமக்கே மகிழ்ச்சிகரமாக மட்டும் இல்லாமல் மற்றவர்களை நினைப்போம். சரியா? எத்தனையோ ஏழைகள் சரியான வஸ்திரம் இல்லாமல் மழை காலத்தில் குளிரில் இருக்காங்க இல்லையா? எத்தனையோ பேருக்கு நம்மளை மாதிரி கான்க்ரீட் வீடுகளாக இல்லை. இவங்களெல்லாம் நம்ம நினைத்து எவ்வளோ உதவி செய்ய முடியுமோ நம்ம உதவி செய்வோம். மற்றவர் சந்தோஷமாக இருந்தால் நம்ம சந்தோஷமாக இருக்கலாம். மற்ற நிம்மதியாக இருந்தால் நம்ம நிம்மதியாக இருக்கலாம். மற்றவருடைய நல்வாழ்க்கையை நம்ம தேடினோம்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு ஒரு நல்வாழ்க்கை கிடைக்கும். எல்லாவற்றையுமே இயேசப்பானுடைய வழியை நம்ம பின்பற்றுவோம். சரி, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இயேசுக்கு இடப்பட்ட பெயர். முதலாவது தேவத்துவன் என்ன சொல்கிறான்? அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பானை நீக்கி அவருடைய ரட்சிப்பார் என்று மரியாளுடைய உட்பி வருங்காலில் கட்ட போகிற கணவன்ட்ட சொல்கிறார். அந்த கணவன் சந்தேகப்படுறான். ஆனால் கர்த்தருடைய தூதன் அப்பியாராய் நீ ஐயப்படாத, இது பரிசுத்த ஆவினால் உருவாச்சு. ஆமாம், பரிசுத்த எல்லாமே பாசிபிள். ஈவன் நம்ம மீட்டிங்களோட கைகால் வந்திருக்குது, கண்ணையில் அவனுக்கு கண் வந்திருக்குது. நானாக செய்ய முடியும்? இயேசுவின் நாமத்தில் சொல்கிறேன், பரிசுத்த செயலாற்றுறார். இட்ஸ் ஓன்லி பை காட், பிகாஸ் ஹீ கிரியேட்டட் a man out of the dust. ஓகே, இயேசு என்று பெயரிடுவாயாக. நம்முடைய பாவங்களை நீக்கி நம்மை ரட்சிப்பார். தம்முடைய சிலுவையின் ரத்தத்தில் நம்முடைய பாவங்களை மன்னிச்சது மட்டும் இல்லை, நம்மை ரட்சிப்பின் வழியில் நடத்தி நித்திய வழியில் நடத்தி மோட்சக்கரை சேர்க்கிறார். அதுதான் ரொம்ப சந்தோஷமான ஒரு காரியம். ஏசப்பா நம்ம உள்ளத்தில் வர்றார், ஏற்றுக்கொள்கிறோம், பாவமணி பண்ணுறோம், அவர் மன்னிக்கிறார், நமக்கு சமாதானம் வருது. அது மட்டும் இப்போ இல்லை, நம்மளை மோட்சக்கரை சேர்க்கும் வரைக்கும் எல்லா இக்கட்டும் நம்ம ரட்சித்து, அது சரீர பிரகாரமாக இருக்கலாம், உலக பிரகாரமாக இருக்கலாம், இல்லை ஆன்மீக பிரகாரமாக இருக்கலாம், எல்லா விதத்திலும் நம்ம ரட்சிக்கிறார். Salvation, Savior, Jesus, ஜேஷ், ஜாஷுவா, இஷுவா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த பேருக்கு அர்த்தமே விடுவிக்கிறவர், நம்மை தூக்கி எடுப்பவர். ஆகவே சங்கீதக்காரர் என்ன சொல்கிறான்? சங்கீதம் 40, உளையான சேற்றில் நான் கிடந்தேன், என்னை தூக்கி எடுத்து கண்மலைமை நிறுத்தினேன். எபேசர் 2:1-2 சொல்கிறான், அக்கிரமணினால் மரித்த உங்களை தம்மோடு கூட உயிர்ப்பித்து பரிசுத்த சந்ததியாக இரக்கத்தின் ஐஸ்வர்யத்தினால் உங்களை மாற்றி பாவங்கள் எல்லாவற்றையும் விசுவாசத்தினாலே கிருபையினால் மன்னித்து ரட்சித்து 7 சொல்லுது, உங்களை உன்னதங்களில் அவரோடு உட்கார வைக்கிறார். That's so fantastic, that's so amazing, that's so wonderful. இன்றைக்கு மட்டும் அவர் நமக்கு ரட்சரா இல்லை, நம்ம ஹெவனில் போய் அவர் கூட ஜாலியாக இருக்கிற வரைக்கும் அவர் நம்மோடு வருகிறார். அல்லேலூயா. ஆகவே இன்றைக்கு கலங்காதீங்க, சந்தோஷமாக இருங்க, பி ஹாப்பி. சரியா? இன்றைக்கி அழக்கூடாது. நம்ம வீடுகளில் ஆலயத்துக்கு வர முடியாத வயசானவங்களை, முடியாதவங்களை பாசமாக நம்ம நடத்துவோம். இப்போவுமே நடத்தணும், இப்போவும் நடத்துவோம். விசேஷமாக வயதானவர்களை நம்முடைய சொந்த மக்களாக நினைத்து அவளை ஆறுதல் படுத்துவோம். அது ரொம்ப முக்கியம், ரொம்ப ரொம்ப முக்கியம். தாய் தகப்பனை மதிக்காத பிள்ளைகள் தான், பயங்கரமாக திட்டுற பிள்ளைகள் தான் இன்றைக்கி நிறைய ஆயிடுச்சு, நிறைய வந்துட்டாங்க. இயேசு கிறிஸ்து நம்மை முடிவு பரிந்து ரட்சிப்பார். அடுத்து அவருக்கு ஒரு இடப்பட்ட பேர் இம்மானுவேல். இம்மானுவேல் அப்படின்னா தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஒரு குமாரனை பெறுவார், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம். பரிசுத்த தேவன், மகா உன்னதமான இடத்துல இருக்கிற தேவன், மகிமையான பரலோகத்தில் இருக்கிற தேவன் நம்மோடு வாசம் பண்ண முடியுமா? கஷ்டம்.
பழைய ஏற்பாடு எடுத்திங்கன்னா ஒரு சமயத்தில் கர்த்தர் ஆபிரகாமுக்கு காட்சியளிக்கிறார், ஒரு சமயத்தில் மோசேக்கு சித்திரசவனை காட்சியளிக்கிறார், ஒரு சமயத்தில் ஏசாயாவுக்கு அவருடைய மகிமை காண்பிக்கிறார். ஆனால் மற்றபடி ஈஸியாக அவரை சந்திக்க முடியுமா? நினச்சி பாருங்க. இல்லை, எல்லாவற்றையும் நடத்தி உருவாக்கி எல்லாவற்றையும் கண்காணிக்கிற தீமையை பார்க்க மாட்டாத பரிசுத்த கண்ணன் பாவிகளாகிய நம்மோடு உறவாட முடியுமா? அருகதையற்ற நம்மோடு உறவாட முடியுமா? யோசித்து பாருங்க. விமானத்தில் நம்ம பறக்கிறோம், கொஞ்சம் தூரத்துக்கு கட்டடங்கள் இருக்கும், அப்புறம் எல்லாம் மாட மாளிகை தெரியும், அப்புறமா எங்கிறனே தெரியாது. விமானம் 46,000 அடி உயரம் போனோடனே இந்த உலகமே தெரியாது. மறுபடியும் அது எப்போ கீழே இறங்குதோ, 5,000 ஃபீட்டுக்கு கீழே இறங்குதோ, அப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பார்ப்போம். அந்த ஏர்போர்ட்டுக்கு வரும்போது கொஞ்சம் தெளிவாக தெரியும். அப்படி இருந்தால் மனுமக்கள் நடமாடுற பார்க்குற கஷ்டம். அப்போது இந்த 46,000 அடிக்கே மனுஷனை தெரியலன்னா எத்தனையோ எண்ணி முடியாத ட்ரில்லியன்ஸ் ஆஃப் மைல்ஸ் அண்ட் மைல்ஸ் உயரத்தில் இருக்கிற உன்னதமான தேவன் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான தூதர்களோடு கூட மகிமையில் வீட்டிருக்க தேவன் நம்மோடு நடமாட போகிறார். எப்படி? இயேசுவாக. எல்லா மனுஷருக்கும் இது கிடைத்த ஸ்லாக்கியம். இயேசு கிறிஸ்து தம்மை குறித்து சொல்லும்போது, நான் உயர்விலிருந்து உண்டானவன், நீங்கள் தாழ்ந்தானவர்கள். யோவான் 8:23. நானும் பிதா ஒன்றாயிருக்கிறோம். யோவான் 10:30. என்னில் பிதாவை காண்கிறீர்கள். யோவான் 16:10. என்னை கண்டவன் பிதாவை கண்டான்னு சொல்ல, என்ன சந்தோஷமாக சாதாரணமாக சொல்லுவார் இல்லையா? ஆனால் அப்போல மக்கள் நினச்சாங்க, இவர் மனுஷனாச்சே, இவன் நாசத்துக்காரனாச்சே, கலிலேயனாச்சே, இவன் அப்பா அம்மா நமக்கு தெரியாதா, இவன் எப்படி இப்படி சொல்கிறான் அப்படின்னு நினச்சாங்க. ஆனால் அவ்வப்போது தம்முடைய மகிமை அவர் காண்பிக்கிறார். பேதர், யாக்கோபு, யோவானை உயர்ந்த மலை கொண்டு போய் அங்கே மறுரூபமாகிறார். லிட்ரலாக ஃபிசிக்கலாக மறுரூபமாகிறார். அவங்களுக்கேற்ற விதத்தை தம்முடைய குறுக்கி தம்முடைய மகிமையை காண்பிக்கிறார். ஆனால் என்ன ஹெவனுக்கு கூட்டிகிட்டு போகும்போது அவர் அதே 33 வயசு யங்கையாக இருந்தார். ஆனால் மேலே போக பயங்கர மகிமையாக இருந்தார். பயங்கர மகிமையாக இருந்தார். பிதாவை எனக்கு காண்பின்னு சொல்லி பாருங்க நான் கேட்கும்போது ஏசப்பா உள்ள போயிட்டார். பிதாக்குள்ள ஏசப்பா தான் தெரிஞ்சிச்சு. அல்லேலூயா. ஸோ இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவரை விசுவாசிக்கிற அனைவரும் யோவான் 1:12 தேவ பிள்ளைகளாகும்படி அவர் அதிகாரம் கொடுத்தார். So be of good courage. சரியா? அப்படி இருக்கும்போது இந்த கிறிஸ்மஸ் நாளில் தண்ணி போடக்கூடாது, குடிச்சிட்டு ஆட்டம் போடக்கூடாது, வேண்டாத கேலி கூத்துக்களை டிவியில் பார்த்துக்கிட்டு உலகப்பிரகாரமான இன்றிருந்து நாளை கடந்து போகிற நிழல் போன்ற சந்தோஷங்களை ஈடுபடக்கூடாது. எத்தனை பேரை பார்க்குறோம், உலகத்தையே சந்தோஷமாக்கினவரெல்லாம் நிம்மதியில் தான் இறந்துருக்காங்க, தற்கொலை பண்ணியிருக்காங்க. ஒரு பெரிய மக்களெல்லாம் சந்தோஷப்படுத்தினவன், இதை ஃபன்னு சொல்லுவான், அந்த மாதிரி இருந்தவன் ஒரு டாக்டர் அப்படி சொன்னானா, எல்லாரையும் நான் மகிழ்விக்கிறேன், எனக்கு மகிழ்ச்சி இல்லைன்னு சொன்னானா. ஆனால் தேவன் நம்மோடு இருக்கானா, எவ்வளோ மகிழ்ச்சி இல்லையா? தேவன் நம்மோடு இருக்கும்போது நாம் மற்றவருடைய உயர்வுக்கு வருவோம். மற்றவரால் முடியாத காரியத்தை அவர் நமக்கு செய்வார். ஆச்சரியமான உடன்படிக்கை நம்மோடு செய்வார். ஒரு ஸ்நேகிதனோடு பேசுவன் நம்மோடு பேசுவார். This is the greatest gift what Jesus has given to us today. ஆகவே எப்போதுமே இந்த கடைசி கால இயேசுபாட்ட பேசிடுங்க, இயேசுபாட்ட பேசுங்க, வருவார். நேற்று கூட நான் 2 முறை அவரை பார்த்தேன். நான் ரொம்ப நொந்து கண்ணீர் வடிக்கும்போது அவர் எனக்கு காட்சியளிப்பார், என்னை பார்த்து ஆறுதலை செய்வார். ஸோ சோர்ந்து பாருங்க. இன்றைக்கு நீங்கள் ஆலயத்துக்கு போகிறீங்க, நாளைக்கு போகிறீங்க, ஆலயத்தில் சும்மா நல்லா கலராக வேட்டி ஷர்ட்டை போட்டு புடவை கட்டி போகிறத விட பேண்ட் ஷர்ட்லாம் விதமாக போடுறது கூட இயேசப்பா கூட இன்டிமேசி வைக்க உறவாட போங்க. அவர் உங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போங்க. அவர்களோடு நடமாட்டும். இம்மானுவேல்.
அன்பின் கர்த்தாவே, உமக்கு கொடுக்கப்பட்ட இந்த 2 பேர்களுக்கு ஆமை துதிக்கிறோம் ராஜா. உண்மையாகவே நீர் இம்மானுவேலாக இருக்கிறீர், எங்களோடு கூட வாசம் செய்யும் தேவனாக இருக்கிறீர். ஆகவே எங்களால் சுமக்க முடியாத பாரனை சுமக்கிறீர். இயேசுவாக இருப்பதால் எங்களுடைய அழுக்களெல்லாம் நீக்கி என்னை சுத்தமாக்குறீர். உமக்கு நன்றி. தொடர்ந்து எங்களோடு வாரம் ஒவ்வொரு நாளும் உண்மையிலே நாங்கள் மகிழ்ச்சி காண செய்யும். ஒருவேளை துக்கமோ துன்பமோ சந்தோஷமோ அல்லது நாமத்தின் பரியாசமோ நிந்தையோ நாம் பட்டாலும் நீர் எங்களோடு இருக்கிற நினைத்து நாங்கள் சந்தோஷப்பட செய்யும், மகிழ்ச்சியாக இருக்க செய்யும். எங்களை மகிழ்வித்தார்களும் ஒவ்வொரு நிமிஷமும் இயேசு 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 இம்மானுவேல் என்று சொல்ல செய்யும். எத்தனையோ பிள்ளைகளுக்கு குழந்தையற்ற மக்கள் குழந்தை பெறும்போது நான் உனக்கு இம்மானுவேல் என்று பெயர் வைத்திருக்கிறேன். உண்மையாகவே அந்த வீடுகளாம் இம்மானுவேலாக இருந்தார்கள். இயற்கைக்கு அப்பாற்பட்ட அர்ப்பணை செய்து இந்த கிறிஸ்மஸை சந்தோஷமாக எல்லாவற்றும் மேலாக ஏழைகள், விதவைகள், வயோதிபர்கள் இவருக்கு தாராளமாக உதவி செய்யும் மனப்பான்மையை தார். ஆசீர்வதியும் மேன்மைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். We wish a very, very happy, bright and peaceful, joyous Christmas to you on behalf of Dr. Anasira and family. God bless you. Amen.